ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் செஸ் வாசம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஒன் ஆஃப் த சப்ஸ்கிரைபர் விளையாட்ட கேம் தான் பார்க்க போகிறோம். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக 3-4 பாயிண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாயிண்ட்ஸில் நீங்கள் பர்டிகுலராக என்ன பண்ணுவீங்க, இந்த மாதிரியான பொசிஷன் ஃபேஸ் பண்ணும்போது அப்படின்றத கண்டிப்பாக உங்ககிட்ட கேட்பேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் ரெடியாக இருங்க. ஸோ இந்த மாதிரியான சினாரியோஸ் நம்ம அன்றாட நம்மளுடைய ரெகுலர் கேம்ஸில் வந்து அடிக்கடி ஃபேஸ் பண்ணுற சில சினாரியோஸ் தான். ஸோ நம்மளுக்கும் இந்த கேம் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க நம்ம இப்போ இமீடியட்டாக கேம்குள்ளே போகலாம். இந்த கேமில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிரஞ்சன் அப்படின்ற ஒரு விளையாண்டது தான். இதில் நிரஞ்சன் பார்த்தீங்கன்னா பிளாக் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. அவருடைய ஆப்பனண்ட் வந்து ஒயிட் பீசஸ் ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு. கேம் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா E4 ஸ்டார்ட் பண்றாரு ஒயிட். இப்போ D5 ரெஸ்பாண்ட் பண்றாரு ஸ்காண்டினேவியன் டிஃபென்ஸ். இப்போ பானை வந்து டேக் பண்ணிக்கிறாரு. இப்போ குயின் டெக்ஸ் பானை. இந்த இடத்துல எல்லாரும் நைட்டை வெளியில கொண்டு வந்து குயினை வந்து சேஸ் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணுவோம், மோஸ்ட்லி எல்லாரும் குயின் எடுத்துட்டு போயிட்டு D8ல போடுவாங்க. அப்படி இல்லைன்னா குயின் எடுத்துட்டு வந்து இந்த A5 ஸ்கொயர்ல போடுவாங்க. இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய குயின் எடுத்துட்டு வந்து அழகா கிங்குக்கு செக் கொடுத்துட்டாரு. அதாவது குயின் E6 பிளே பண்ணிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான மூவ் நம்ம பிளே பண்ணவே கூடாது. அண்ட் இந்த மாதிரியான மூவ் நம்மளுடைய ஆப்பனன்ட் பிளே பண்ணாங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றதையும் நம்ம இந்த இடத்துல கண்டிப்பாக பார்க்கணும். இந்த இடத்துல இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா பிளாக்குக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படின்றத நம்ம இந்த இடத்துல பார்க்கணும். ஸோ நம்மளுக்கு என்னென்ன பிரச்சனைலாம் இருக்குது, அதை எப்படிலாம் நம்ம கிளியர் பண்ணணும் அப்படின்றத பார்க்குறதையும் தாண்டி பிளாக் வந்து ஒரு ஆக்வர்டான மூவ் பிளே பண்ணால், நம்மளுடைய ஆப்பனண்ட் ஒரு ஆக்வர்டான மூவ் பிளே பண்ணால் அதையும் நம்ம எப்படி அவங்களுக்கு எந்தெந்த இடத்துல வீக்னஸ் இருக்குது அந்த வீக்னஸை எப்படி நம்ம அப்படியே பிரேக் பண்ணாமல் அப்படியே சஸ்டெயின் பண்ணி அதை லாங் டேர்ம் வீக்னஸாக மாற்றணும் அப்படின்றதையும் நம்ம பார்க்கணும். இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இந்த செக்கை பிஷப்பை வச்சு பிளாக் பண்ணலாம். பிஷப் வச்சு நீங்கள் பிளாக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த குயின் வந்து இங்கே தான் இருப்பார். இந்த குயினை நீங்கள் நவுத்தணும்னா உங்களுடைய டெம்போ வேஸ்ட் ஆகும். ப்ளஸ் இந்த குயினால் இந்த கிங்குக்கு முன்னாடி இருக்கிற பானையும் உங்களால் மூவ் பண்ண முடியாது. இந்த பிஷப்பையும் உங்களால் ஆக்டிவேட்டும் பண்ண முடியாது. அண்ட் இந்த லைட் ஸ்கொயர் பிஷப்பையும் பார்த்தீங்கன்னா உங்களால் ஆக்டிவேட் பண்ண முடியாது. டெவலப்மெண்ட்ற ஒரு கான்செப்டில் பிளாக் வந்து இந்த ஒரு பொசிஷனை பொறுத்த வரைக்குமே ரொம்பவே பேக்வேர்டில் வந்துருவார். ஸோ இதையே ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டு நம்ம ரொம்பவே அழகாக கேமை வந்து லீட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா என்ன பண்ணக்கூடாதோ அதை பண்ணிட்டாரு. இந்த இடத்துல வந்து குயினை வச்சு பிளாக் பண்ணுறாரு. ஆல்ரெடி பிளாக்குடைய குயின் வந்து ஒரு ஆக்வர்டான பிளேஸில் இருக்குது. அந்த ஒரு இடத்துல போயிட்டு அந்த குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற மாதிரி நம்ம வந்து ப்ளே பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இமீடியட்டாக பிளாக் வந்து அவருடைய குயினை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இப்போ பிளாக்குக்கு இருந்த அந்த ஆக்வர்டான குயின் வந்து இப்போ கிடையாது. இப்போ பிளாக் வந்து அந்த குயினை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு பொசிஷனை சிம்பிளிஃபை பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம பண்ணக்கூடாது. எப்போ நம்மளுடைய ஆப்பனண்ட்டோடைய ஒரு பேடான பீஸ் இருக்கோ அந்த பீஸை நம்ம எப்பவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கூடாது. அந்த பீஸ் வந்து போர்டில் எப்பவுமே பேடாகவே தான் இருக்கணும். ஸோ அந்த பீஸ்னால தான் ஆப்பனண்ட்டுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜஸ் இருக்குது அப்படின்றதையும் நம்ம உணரணும். இந்த இடத்துல இப்போ என்ன நடக்குதுன்னா கேமில் வந்து நைட் C6 ப்ளே பண்ணுறாரு. பிளாக் வந்து இப்போ நார்மலாக நைட்டை வந்து டெவலப் பண்ணுறாரு. ஸோ இப்போ ஒயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டெம்போ வந்து வேஸ்ட் ஆகுது. ஏன்னா ஆல்ரெடி இந்த பிஷப் வந்து குயினை கேப்சர் பண்ணி வெளியில் கொண்டு வந்துட்டாரு. திருப்பி ஒயிட் வந்து இந்த பிஷப்பை வந்து இங்கே கொண்டு வந்து இந்த நைட்டை வந்து பின் பண்ணுறாரு. ஸோ நைட்டை பின் பண்ணுறது நல்ல விஷயம் தான். பட் நீங்கள் ஓப்பனிங்கில் டெம்போ கொஞ்சம் வேஸ்ட் பண்ணக்கூடாது. இந்த இடத்துல இப்போ A6 ப்ளே பண்ணி இந்த பிஷப் வந்து சேஸ் பண்ணுறாரு. இப்போ பிஷப் டெக்ஸ் நைட்டு, இப்போ பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ பிளாக்குக்கு இந்த இடத்துல டபுள் பான் ஆயிடுச்சு. பட் இந்த டபுள் பான் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு பெரிய வீக்னஸ்லாம் கிடையாது. பட் இதே பார்த்தீங்கன்னா பிளாக் பாயிண்ட் ஆஃப் வியூவில் லாங் டேர்ம் வீக்னஸாக வச்சுக்க கூடாது. ஏன்னா இந்த குயின் சைடில் பார்த்தீங்கன்னா பிளாக்குடைய பான் ஸ்ட்ரக்சர் சுத்தமாக சரி கிடையாது. ஏன்னா அவர் வந்து இந்த சைடில் கிங் சைடில் தான் கேன்சல் பண்ணிட்டு கேம் வந்து கண்டினியூ பண்ணுற மாதிரி இருக்கணும். ஓகேங்களா? இந்த இடத்துல இப்போ கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நைட் F3 ப்ளே பண்ணி இன்னொரு நைட்டை கேம்குள்ளே கொண்டு வராரு. இப்போ பிஷப் F5 ப்ளே பண்ணுறாரு. ஸோ பிஷப் F5 ப்ளே பண்ணி இந்த C2 பானை வந்து அட்டாக் பண்ணுறாரு. ஸோ இந்த பானை வந்து டிஃபெண்ட் பண்ணிக்கிறாரு ஒயிட்டு. இந்த இடத்துல சிம்பிளாக இன்னொரு நைட்டை கேம்குள்ளே கொண்டு வராரு. பட் இன்னொரு நைட்டை நம்ம வந்து தப்பான ஸ்கொயருக்கு கொண்டு வரோம். ஸோ இந்த இடத்துல நம்மளுடைய நைட்டை எப்பவுமே என்ன பண்ணணும், ஸோ இது வந்து பிகினர் லெவலான பிளேயர் வந்து நிறைய தப்பு பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்கள் எப்போவுமே நைட்டை வந்து இந்த மாதிரியான ஒரு ஹெல்த்தியான ஸ்கொயருக்கு தான் கொண்டு வரணும். நீங்கள் நைட்டை வந்து எப்போவுமே கார்னருக்கு கொண்டு வரக்கூடாது. ஸோ இந்த இடத்துல நைட்டை கார்னரில் கொண்டு வந்ததுனால என்ன ஆகிப்போச்சுன்னா பிஷப் டெக்ஸ் நைட் வந்து ப்ளே பண்ணிட்டார். இப்போ பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இப்போ பிளாக்குக்கு இன்னொரு டபுள் பான் இருக்கு பாருங்க. ஆல்ரெடி பிளாக்குக்கு வந்து குயின் சைடில் பான் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபுல்லாக டேமேஜ் ஆகிடுச்சு. ஸோ இந்த சைட்லேயும் மேற்கொண்டு நீங்கள் உங்களுடைய நைட்டை தப்பான ஸ்கொயரில் போட்டு உங்களுடைய பான் ஸ்ட்ரக்சரை நீங்கள் திரும்பி டேமேஜ் பண்ணிக்கிட்டீங்க. ஸோ இது மூலிமா உங்களுடைய பீசஸ் வந்து கரெக்டாக வந்து பிளேஸில் இருக்காது. அண்ட் இது ஒரு எக்ஸ்போர்ட் லெவல் பிளேயர் கிட்ட கொடுத்தீங்கன்னா இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் பொசிஷன் சொல்லுவாங்க. ஸோ அவங்களுடைய ரூக்கை வந்து வெளியில் கொண்டு வந்து இது மூலிமா ஏதாவது அட்டாக் பண்ணலாமான்னு பார்ப்பாங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரியான திங்கிங்லாம் பண்ணுவாங்க. பட் இந்த லெவலான பிளேக்கு இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து கண்டிப்பாக ரொம்பவே ஒரு அன்கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனாக தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல இப்போ ஒயிட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஆடணும். பிளாக் இந்த இடத்துல கொஞ்சம் சுதாரிச்சிட்டாருன்னா ஒயிட்டோடைய கிங் சைடும் வீக் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த இடத்துல இப்போ ஆக்சுவலாக கேம் எப்படி கண்டினியூ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிக்கிறாரு ஒயிட்டு. இப்போ சிம்பிளாக ரூக்கை கொண்டு வராரு. ஸோ ரூக்கை இங்கே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இங்கே ஒரு பயங்கரமான த்ரெட் இருக்குது. ஸோ இந்த த்ரெட்டை வந்து நிறைய பேர் வந்து மிஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. சப்போஸ் இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா நைட்டை வந்து சென்டர் ஆஃப் த போர்டு கொண்டு வந்து இந்த வீக்கான இந்த
C6 பானை நான் அட்டாக் பண்றேன்னு நினைச்சாருன்னா இந்த இடத்துல ஒரு ஹெவியான த்ரெட் இருக்கு, பிஷப் H3 ப்ளே பண்ணிக்கலாம். பிஷப் H3க்கு அப்புறமா நம்ம இங்க ஒரு இந்த G2 பானுக்கு வந்து ஹெவியான த்ரெட் தரும். நீங்க இந்த பானை புஷ் பண்ணதுக்கு அப்புறமா நம்ம ஒயிட்டோட ரூக்கை வந்து வின் பண்ணிடலாம். ஸோ இது பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒயிட்டுக்கு வந்து லூசிங் தான். இந்த ஒரு ரீசனால நம்ம நைட்டை வந்து எங்கேயுமே கொண்டு போகக்கூடாது. ஸோ நம்ம ரூக்கை வந்து அழகாக இந்த ரூக் FE1 ப்ளே பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் இன்னொரு ரூக்கையும் கேமுக்குள்ளே கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இப்போ பிஷப் H3 ப்ளே பண்ணாலுமே உங்களுக்கு கவலை கிடையாது. நம்ம சிம்பிளாக நைட்டை வந்து E1ல போட்டு இந்த ஸ்கொயரை வந்து சேஃப்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான டிஃபென்ஸ் நம்மளுக்கு கண்டிப்பாக இருக்கணும். எதனாலன்னு கேட்டிங்கன்னா பிளாக்கோடைய ரூக் வந்து இப்போ ஓப்பன் ஃபைலில் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒயிட்டுக்கு வந்து டேஞ்சராக தான் இருக்கும் ஒயிட்டோடைய கிங்குக்கு. ஸோ நம்ம கரெக்டாக நம்மளுடைய பொசிஷனை டிஃபெண்ட் பண்ணோம்னா நம்ம வந்து அந்த டேஞ்சர்லேருந்து தப்பிச்சு பிளாக்கோடைய பொசிஷன், பிளாக்கோடைய வீக்னஸை நம்ம ஃபர்தராக எக்ஸ்ப்ளோர் பண்ணி கேமை வந்து வின் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை கார்ல்சன் வந்து நிறைய இடத்துல பண்ணியிருப்பாரு. ஸோ ஒரு பான் வந்து டபுளாக இருந்ததுன்னா அதுவே லாங் டேர்ம் வீக்னஸாக கொண்டு போய் என் கேமில் கொண்டு போய் அதை தட்டி தூக்குவார். ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் நம்ம வந்து கொஞ்சம் பண்ண தெரிஞ்சிருந்தோம்னா நம்ம வந்து மேலும் நம்ம வந்து இம்ப்ரூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல ஆக்சுவலாக ஒயிட் என்ன பண்ணுறாருன்னா அவரோட நைட் எடுத்துன்னு வந்து இந்த H4ல போறாரு. ஸோ இமீடியட்டாக இந்த பிஷப் வந்து அட்டாக் பண்ணுறாரு. இப்போ பிஷப்பாலையும் வந்து இந்த H3 மூவ் வந்து ப்ளே பண்ண முடியாது. H3 நீங்கள் ப்ளே பண்ணாலும் உங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு கை கொடுக்காது பிளாக்கு. ஏன்னா நீங்கள் வந்து ரூக் FE1 ப்ளே பண்ணிக்கலாம். இந்த பானை உங்களால் டேக் பண்ண முடியாது. நைட் எக்ஸ் பிஷப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ பிளாக்கு வந்து ஒரு பீஸே போய்டும். ஓகேங்களா? இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல பிளாக் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய பிஷப்பை சேஃப்கார்ட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவருடைய சென்டர் பானை வந்து புஷ் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த இடத்துல இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஆஸ் அ ஒயிட் பிளேயராக நீங்கள் இப்போ ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்கன்றதை கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். இந்த இடத்துல ஆஸ் அ ஒயிட் பிளேயராக நீங்கள் இருந்தீங்கன்னா இந்த இடத்துல சிம்பிளாக நைட் எக்ஸ் பிஷப் ப்ளே பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுடைய நைட் வந்து ஆல்ரெடி கார்னரில் தான் இருக்குது. ஸோ இந்த நைட் வந்து கார்னரில் வந்து அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் பண்ணலை. ஸோ கார்னரில் இருக்கும்போது இந்த பீஸை நம்ம த்ரெட்டன் பண்ணுறோம்னா அந்த பீஸை தான் நம்ம தூக்கிட்டு ஓடி போகணுமே தவிர்த்து அந்த பீஸை டிஃபெண்ட் பண்ணுறதுக்கு நம்ம பானை புஷ் பண்ணுறதோ இல்லை வேற ஒரு பீஸையோ கொண்டு வரதோ ப்ளே பண்ணோம்னா அழகாக இந்த கார்னரில் இருக்க நைட்டை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ இன்னொரு ஒரு விஷயம் என்ன நடக்குதுன்னு பாருங்க. ஒயிட்டுக்கு பிளாக்குக்கு வந்து சிம்பிளா 3 இடத்துல டபுள் பான்ஸ் இருக்கு. இப்போ பிளாக்குடைய பொசிஷன் எவ்வளோ வீக்கா இருக்கு நீங்களே பாருங்க. ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டபுள் பான் இருந்தது. இப்போ கிங் சைடில் பார்த்தீங்கன்னா 2 சைடு டபுள் பான்ஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இருந்து பிளாக்கால கேம் எப்படி லீட் பண்ண முடியும் நீங்கள் யோசிச்சு பாருங்க. கண்டிப்பாக மாட்டிப்பாரு ஏதாவது ஒரு இடத்துல. அவருடைய பான் ஸ்ட்ரக்சரை பார்த்தீங்கன்னா சரி கிடையாது. ஸோ அவரால் ஃபர்தராக பானை வந்து ப்ரமோட்டும் பண்ண முடியாது. என் கேம் வரைக்கும் போனார்னா தாக்கு பிடிக்க முடியாது. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு ரீசனால இந்த இடத்துல ஒயிட்டுக்கு கரெக்டான மூவ் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட் எக்ஸ் பிஷப் தான் ப்ளே பண்ணணும். பட் இந்த இடத்துல ஒயிட் என்ன பண்ணிட்டாருன்னா சிம்பிளா அவருடைய இன்னொரு நைட்டை கொண்டு வந்துட்டாரு. இப்போ ஆஸ் அ பிளாக் பிளேயரா நீங்க ப்ளே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன டாக்டிக்ஸ் இருக்கு, ஒரு சின்ன எக்ஸ்சேஞ்ச் டாக்டிக்ஸ். இந்த எக்ஸ்சேஞ்ச் டாக்டிக்ஸை நீங்க எப்படி கரெக்டா யூஸ் பண்ணிப்பீங்கன்றதையும் கரெக்டா இந்த இடத்துல நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. இந்த இடத்துல ஆஸ் அ பிளாக் பிளேயரா நீங்க என்ன பண்ணணும்னா பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணணும். பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணதுக்கு அப்புறமா கண்டிப்பாக நீங்கள் இந்த பானை வச்சு தான் இந்த பிஷப்பை டேக் பண்ணி ஆகணும். இந்த இடத்துல சிம்பிளாக நம்ம ரூக்கை கொண்டு வந்து இந்த பானையும் அட்டாக் பண்ணலாம், இந்த நைட்டையும் அட்டாக் பண்ணலாம். ஸோ ஆப்வியஸாக நீங்கள் நைட்டை தான் காப்பாற்றணும். ஸோ நீங்கள் நைட்டை காப்பாற்றினதுக்கு அப்புறமா இந்த சென்டர் பானை நம்ம வின் பண்ணிக்கலாம். இப்போ பிளாக்கோடைய ரூக் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்குது. இப்போ போர்டில் பீசஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால பிளாக்கோடைய ரூக் வந்து ரொம்பவே சூப்பர் ஆக்டிவாக இருக்கிறாரு. அண்ட் பிளாக்கோடைய ரூக்கு எந்த விதமான ஆபத்துமே கிடையாது. இந்த இடத்துல பிளாக் கேன்சல் பண்ணல அப்படின்ற ஒரு பிரச்சனையும் கிடையாது. பிளாக்கோடைய பிஷப்பும் பார்த்தீங்கன்னா தேவைப்பட்டா இந்த லாங் டைகனலில் வரலாம், அப்படி இல்லைன்னா நேச்சுரலான இந்த டைகனல்லையும் வரலாம். ஸோ எப்படி வேணா பிளாக் வந்து கேம் வந்து லீட் பண்ணிட்டு போகலாம். சென்டர் பானை வின் பண்ணிட்டார் இல்லையா? ஸோ இதுலேருந்து பிளாக் வந்து ரொம்பவே அழகாக கேம் வந்து லீட் பண்ணி கேமையும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். என்னதான் ஒயிட்டோடைய கிங் வந்து சேஃபாக இருந்தாலும். பட் ஆக்சுவலாக இதுவும் இந்த கேமில் நடக்கல. இந்த கேமில் என்ன நடந்துச்சுன்னா சிம்பிளாக பிளாக் என்ன பண்ணிட்டாருன்னா அவருடைய இன்னொரு பிஷப்பை கேம்குள்ளே கொண்டு வர. பட் இந்த இடத்துல இந்த பிஷப் நீங்கள் கேம்குள்ளே கொண்டு வரணும்னு அவசியமே கிடையாது. என்னதான் இந்த பிஷப் கேம்குள்ளே வரணும்னாலுமே நீங்கள் இந்த இடத்துல நான் ஆல்ரெடி நம்ம பார்த்த மாதிரி பிஷப் டெக்ஸ் நைட் ப்ளே பண்ணியிருந்தா பான் டெக்ஸ் பிஷப்க்கு அப்புறமா இந்த ரூக்கை நீங்கள் இங்கே போட்டுருந்தீங்கன்னா நீங்கள் ஒரு பானை வின் பண்ணியிருப்பீங்க. அண்ட் இது மூலிமா உங்களுடைய கேமை நீங்கள் சிறப்பாக லீட் பண்ணிட்டு போயிருக்கலாம். பட் எனிவே கேமில் நடந்தது நம்ம பார்க்கலாம். இப்போ இன்னொரு பிஷப் கேம்குள்ளே வருது. இப்போ சிம்பிளாக ரூக்கை வந்து FE1ல போடுறாரு. ஸோ ரூக் FE1ல போட்டதுக்கு அப்புறமா இது வந்து ஒரு ஒயிட்டு கிட்ட இருந்து ஒரு பெரிய பிளண்டர். இந்த இடத்துல இருந்து ஈஸியாக பிளாக் வந்து கேமை லீட் பண்ணிக்கலாம். ஸோ அது என்ன பிளண்டர்ன்றதை கண்டிப்பாக நீங்கள் ஸ்பாட் பண்ணியிருப்பீங்கன்றதை நான் நம்புறேன். அது என்ன பிளண்டர்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த நைட்டை அனாமத்தா விட்டுட்டாரு ஒயிட்டு. ஸோ இந்த நைட்டை விட்டதுக்கு அப்புறமா இந்த இடத்துல இந்த நைட்டை கேப்சர் பண்ணிக்கிட்டாரு. ஸோ இந்த இடத்த பொறுத்த வரைக்குமே நம்ம ஒரு பீஸை கேப்சர் பண்ணிட்டோம்னா எப்போவுமே நம்மளுடைய பேசிக் ரூல் என்னன்னா நம்ம எப்போவுமே பீசஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு என் கேம் வரைக்கும் போயிட்டு ஒரு பீஸை எக்ஸ்ட்ராவாக வச்சு அந்த பீஸை தான் நம்ம வச்சு ட்ரம்ப் கார்டை யூஸ் பண்ணி கேமை வந்து வின் பண்ணணும். ஸோ இது எப்போவுமே
ஹை லெவல்லேருந்து லோ லெவல் வரைக்கும் விளையாடக்கூடிய ஒரு சிம்பிளான ஒரு டாக்டிக்ஸ் தான். ஸோ இந்த டாக்டிக்ஸ் தான் இந்த இடத்துல வந்து பிளாக் வந்து ஃபாலோ பண்ணியிருக்கிறாரு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் நிரஞ்சன். ஸோ இந்த இடத்துலேருந்து அழகாக பீசஸ்லாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணியிருக்கிறாரு. ஸோ பீசஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணதுக்கு அப்புறமா அவருடைய எக்ஸ்ட்ரா ஒரு பீஸை வச்சு அழகாக கேமை வந்து லீட் பண்ணி கேமையும் வந்து வின் பண்ணிட்டார். ஸோ இதுக்கப்புறமா வந்து ரொம்பவே சுலபமாக கேமை வந்து ஃபினிஷ் பண்ணிட்டாரு. ஸோ இந்த இடத்துலேருந்து நம்ம டாக்டிக்ஸ்ன்னு சொல்கிறதுக்கு பெருசாக ஒன்றும் கிடையாது. பட் நான் சில இடத்துல செக் பாயிண்ட்ஸ்லாம் காமிச்சேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துலேருந்து நீங்கள் ஆஸ் அ பிளாக் பிளேயராவோ ஆஸ் அ ஒயிட் பிளேயராவோ நீங்கள் விளாண்டுருந்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணியிருப்பீங்கன்றதே கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அன்றாட உங்களுடைய கேமில் இது வரக்கூடியது. ஸோ கண்டிப்பாக இது நீங்கள் வந்து தெரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா நம்மளுடைய கேமில் கான்ஷியஸாக விளாடலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறமா இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு பிஷப் இருக்கிறதுனால இந்த இடத்துல இப்போ ரூக் மூலியமாக ஒரு செக் வருது. இப்போ கிங் வெளியில் வராரு. இப்போ இந்த ரூக்கை வச்சு பானை வந்து கிராப் பண்ண போறாரு. ஸோ இப்போ 2 பேருமே பார்த்தீங்கன்னா மாறி மாறி அவங்களுடைய பான்ஸை வந்து கிராப் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல இப்போ பிளாக்கு வந்து எக்ஸ்ட்ராவும் ஒரு பான் இருக்கு, எக்ஸ்ட்ராவும் ஒரு பிஷப் இருக்கு. ஸோ அழகா பிளாக் வந்து இந்த கேமை வந்து அவருடைய எக்ஸ்ட்ரா பானை வச்சு புஷ் பண்ணி கேமை வந்து ஃபினிஷ் பண்றாரு. ஸோ ரூக் எக்ஸ்சேஞ்சும் கேட்கிறாரு. ஸோ ரூக் எக்ஸ்சேஞ்சும் ஆனதுக்கு அப்புறமா இந்த இடத்துல பிளாக் வந்து இந்த கேமை வந்து சிம்பிளா குயினா ப்ரமோட் பண்ணி கேமை வந்து ஃபினிஷ் பண்றாரு. ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா 67 மூவ்ஸ் கிட்ட வந்து ப்ரொலாங் ஆச்சு. பட் எனிவே இந்த மூவ்ஸ் எல்லாம் நீங்க ரொம்பவே அழகா ப்ளே பண்ணிடுவீங்க. பட் நம்ம நடுவில் பார்த்த டாக்டிக்ஸ் கண்டிப்பா நம்மளுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த கேமை பத்தின உங்களுடைய கருத்துக்களை இந்த கேம்ல கண்டிப்பா நீங்க கத்துக்கிட்ட விஷயங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணுங்க. நான் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஃபைனலா நான் சைன் அப் பண்றதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீ யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.